ப்ரெஷர் வாஷர் கஸ்டமைஸ்டு மேனுஃபேக்சரர் பவர் டூல்ஸ் வந்து இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். அக்ரி டூல்ஸ் அண்ட் மிஷினரிஸ் எல்லாமே இருக்குது நம்மகிட்ட. கண்டிப்பா 3 மணி நேரம் ஓட்டலாம் நீங்க. இது வந்து 5 சீட்டர் வெஹிக்கிள்லாம் கழுவுற மாதிரி இருக்கக்கூடியது. 90 பார் பானீங்க அப்படின்னா 7 சீட்டர் கிரிட்டா, எக்ஸ்யூவி, ஸ்கார்பியோ, ஜைலோ, ஈச்சர் அப் டு ஈச்சர் வரைக்கும் நீங்க வந்து கழுவுற அளவுக்கு இருக்கு. இது எது எடுத்தீங்கனாலும் 3 மணி நேரம் ஓட்டலாம். பியூர் காப்பர் எல்லாமே உங்களுக்கு வந்து சீடார்னு சொல்லுவோம். ஒரு 1.5 ஏக்கர் நீங்க ஊனணும் அப்படின்னா 2 மிஷின் இருந்துச்சுன்னா போதுங்க. புல்லு வெட்டுறதா இருக்கட்டும், பாத்தி கட்டுறதா இருக்கட்டும், மண் அணைக்கிறதா இருக்கட்டும், இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜில ஒரு புது புரட்சின்னு கூட சொல்லலாம். 3 இன்ச்சு 4 இன்ச்சு குழியில இருந்து 1.5 அடி குழி வரைக்கும் வெட்டலாம். ஒரு 4 சென்ட் 5 சென்ட் வச்சிருக்கிறவங்களுக்கு வந்து இது ரொம்ப உபயோகமா இருக்கும். ஸோ இது எல்லாமே பெட்ரோல்ல இருக்கக்கூடாது. இந்த மாதிரி பிளேடு வந்து உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா, இதுதான் வந்து நம்ம வந்து கிளறதுக்கு யூஸ் பண்ண இருப்போம். இன்னும் பப்பாயா பிக்கர்னு சொல்லுவோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 அடியிலேருந்து 25 அடி, நம்ம ஒரு 4 அடி இருக்கும். இதில் போட்டு ஸ்க்ரூ பண்ணிட்டீங்கன்னா பறிக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். அட்ஜஸ்டபிள் ரேக், இதை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இதை எடுத்து விட்டுட்டு இப்போ தள்ளிங்க அப்படின்னா எவ்வளோ வேணுமோ அவ்வளோ இடத்துல லாக் பண்ணலாம். மாதிரி களைகள்லாம் அரிக்கிற வேலைக்கு வந்து யூஸ் பண்ணலாம். பாம்பு பிடிக்கிறது, இதை தான் ஃபயர் சர்வீஸ் எல்லாமே வந்து யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் பெட்ரோல் பம்பு, இந்த சவுண்டே வராமல் நாய்ஸ்லெஸ்லயும் இருக்குது. இது வந்து தீவனம் அரைக்கிறது. இந்த தீவனத்தை வந்து 3 சைஸாக, ஸ்மாலாக ஒன்று பண்ணும், மீடியமாக ஒன்று பண்ணும், பெருசாகவும் பண்ணி கொடுத்துரும். உங்களுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் ஹைட் பண்ணிக்கலாம். செயின்ஸாக இருக்குது பாருங்க. சார் வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். ஓகே சார், பார்க்குற வியூவர்ஸ்க்கு வந்து நம்ம ஷாப் நேம் என்ன, எங்கே சார் லொக்கேட் ஆயிருக்கு? ஹாய் ஓஸ், எல்லோருக்கும் வணக்கம். என்னோட பேர் குணசேகரன். எங்கள் கம்பெனியோட பேர் ஸ்வாட் என்டர்பிரைசஸ். ஸ்வாட் என்டர்பிரைசஸ் நாமக்கல் துறையூர் ரோட்டில் இருக்குது. சேலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மெய்யனூர் ரோட்டில் இருக்குது உங்களுக்கு வந்து. ஓகே சார். ஸோ பேசிக்காக நாங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெஷர் வாஷர் கஸ்டமைஸ்டு மேனுஃபேக்சரர் பவர் டூல்ஸ் வந்து இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். அக்ரி டூல்ஸ் அண்ட் மிஷினரிஸ் எல்லாமே இருக்குது நம்மகிட்ட. ஓகே சார், இன்னைக்கு வீடியோ நம்ம அதை பார்க்க போறோமா சார்? ஸோ இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, எதுக்கு தேவை அதிகமாக இருக்கோ அது வந்து சேல்ஸ் அதிகமாக இருக்கும். அது எந்த பொருளாக இருந்தாலும் கரெக்ட் சார். எது சேல் அதிகமாக இருக்கோ அது டிமாண்ட் இருக்கும் கண்டிப்பாக. அப்போ இந்த டிமாண்ட் அதிகமாக இருக்கிறப்ப எல்லாருடைய பார்வையும் அது மேலே போகிறப்ப அது அதிகமாக வாங்குறாங்க. அப்படிங்கிறப்ப நம்ம இந்த இடத்துல எவ்வளோ எச்சரிக்கையோட கவனத்தோடு இருக்கணும். ஏன்னா அந்த ஒரு பொருளை நானும் ஒரு விற்பனையாளராக சொல்கிறத விட ஒரு வாடிக்கையாளராக இருந்து இந்த வீடியோ பண்ணணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப ட்ரூத்தாக தான் இருக்கக்கூடியது வந்து. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்குற இந்த வீடியோவில் வந்து ப்ரெஷர் வாஷர், இந்த கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமா அந்த ப்ரெஷர் வாஷருங்கிறது ரொம்ப பூமப்பாக போயிட்டே இருக்குது. ஏன்னா இன்னைக்கு 8 லட்சம் 10 லட்சம் போட்டு கார் வாங்குறோம், பைக்கை 2 லட்சம் 3 லட்சத்துக்கு கூட வாங்குறோம். அதை நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஒரு ப்ரெஷர் வாஷர் வாங்கணும் அப்படின்னம்னா வர்றப்ப ஸ்மூத்தாக தான் இருந்துச்சு. முதல்ல இதை வந்து லான்ச் பண்ணிட்டு இருக்கப்ப நாங்கள் ஸ்வாட் என்டர்பிரைசஸ் தமிழ்நாட்டுக்கு, அதாவது 20 வருஷமா இருந்ததை மாடிஃபை பண்ண ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் இடையில என்ன ஆச்சு அப்படின்னா நிறைய குழப்பங்கள் வந்து வர ஆரம்பிச்சு. குழப்பங்கள் எப்படின்னா, 2000 ரூபாய் புதன்கிழமை வர்றவங்களுக்கு 2000 ரூபாய், வியாழக்கிழமை வந்தீங்கன்னா 1500 ரூபாய், இப்போ 10 நிமிஷத்துல ஃபோன் பண்ணீங்கன்னா 200 ரூபாய். இது உண்மையிலுமே நீங்க பார்த்துருப்பீங்க, நம்ம யாரையும் பாயிண்ட் அவுட் பண்ணல. இந்த மாதிரி நடக்குது. இதுலயே ஒரு இடத்துல போனீங்கன்னா 5000 ரூபாய் 6000 ரூபாய். அது எப்படி ஒரு ப்ரெஷர் வாஷர் 5000 ரூபாய் சொல்றாங்க, 2000 ரூபாய் சொல்றாங்க, 1500 ரூபா சொல்றாங்கன்ற அந்த மாதிரி குழப்பம் இருக்கும். ஸோ இதை கண்டிப்பா இதை வந்து ஒரு ஆதாரத்தோட நிரூபிச்சா மட்டும்தான் உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும் உங்களுக்கு வந்து. ஸோ எந்த ஒரு பொருளுமே நாங்க ஒரு இம்போர்ட்டரா மேனுஃபேக்சரா சொல்றோம். ஒரு இடத்துல 4000 ரூபாய்க்கு விற்கிற பொருளை ஒரு இடத்துல 1500 ரூபா விற்கிறோம் அப்படின்னா இடைப்பட்ட இந்த 3500 ரூபாய் வந்து அவங்களுடைய லாபமா இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படி இருந்தால் அவங்க அந்த வியாபாரம் பண்றவர் கண்டிப்பா முட்டாளா மட்டும்தான் இருக்க முடியும். ஏன்னா இது பையர்ஸ் வேர்ல்டு, வாங்குறவங்க கையில தான் இருக்கு. எல்லாமே இன்னைக்கு எல்லாம் டிரான்ஸ்பரன்சியா இருக்கு. ஸோ ஒரு சட்டை எடுத்தீங்க அப்படின்னா 300 ரூபாய்க்கு சட்டை இருக்கு, 3500 ரூபாய்க்கு சட்டை இருக்கு. ஸோ மீதி 2700 அந்த ஷோரூம்காரன் லாபமா வச்சுக்கிறானா? அப்படிலாம் கிடையாது. அதுக்கு உண்டான குவாலிட்டி இருக்கு. ஸோ முக்கியமா என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட கையில இருக்க இந்த காயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது பாருங்க, இப்போ வெயிங் மிஷினில் வைக்கிறேன், உங்க கண்ணு முன்னாடி வீடியோ பின்னாடி வருது பாருங்க. இதோட வெயிட் 2 கிலோ 300 கிராம் சம்திங் வருது. ஸோ இந்த கப்பை கழிச்சிங்க அப்படின்னா இது வந்து வெறும் 400 கிராம் தான் வரும். இது பார்க்க காப்பர் மாதிரி இருந்தது, காப்பர் கிடையாது, இது அலுமினியம். அது மேல காப்பர் கோட்டர் கொடுத்துருக்காங்க. அதே வந்து இது வந்து பாத்தீங்கன்னா 20 நிமிஷம் தான் ஓடும். இதோட லைஃபே 1 வருஷம் 1.5 வருஷம் வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். இதை கண்டிப்பா 3000 ரூபாய் 3500 ரூபாய்க்கு நம்ம தாராளமா விற்கலாம். இதே நாங்க எங்களுடைய ஸ்வாட் என்டர்பிரைசஸ்ல ஹீரோ ஜெட் அப்படிங்கிறது, இதை பாருங்க, இது இப்போ வெயிங் மிஷினில் வைக்கிறேன், நீங்க கண்ணு முன்னாடியே பாக்குறீங்க, அந்த உங்களுக்கு டிஜிட்டல்ல தெரியுது பாருங்க. இது கிட்டத்தட்ட 4.25 கிலோ 5 கிலோ வருது. இந்த காயிலோட வெயிட் மட்டும் இந்த பாடி எல்லாம் கழிச்சிங்கன்னா 1.25 கிலோ வருது. இது பியோர் காப்பர். இது கண்டிப்பா 3 மணி நேரம் ஓட்டலாம் நீங்க. ஸோ இந்த காப்பர் அப்படிங்கிறத பாக்ஸ்லேயே நாங்கள் வந்து சர்டிஃபிகேட் பண்ணி கொடுக்குறோம். ஸோ வாயில சொல்றது ஏன்னா முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு 40 நட்டு இருக்கு, இதை யாரு கழட்டிடுவாங்கங்கிற தைரியத்தில் நம்ம எதுவுமே பண்ணிட முடியாது. அதே மாதிரி ஒரு 1.5 வருஷம் கழிச்சு நீங்க கொண்டு வந்து, அது அலுமினியமா இருந்தா காப்பரா இருந்தா நம்ம பெருசா வந்து அது மேல நமக்கு வந்து ஒரு வாதாடுறதுக்கு அந்த இது இருக்காது உங்களுக்கு. ஸோ அதனால இதுதான் அடிப்படையான வித்தியாசம்.
இது மட்டும் இல்லாமல் ஹோஸ்ல எடுத்துட்டீங்கன்னா டபுள் ஏர் ஹோஸ் அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஹோஸுக்குமே 700 ரூபாய் வித்தியாசம் வரும். ஸோ இப்போ கீழே பாருங்க, உங்களுக்கு ஸ்பேர்லாம் நான் கொஞ்சம் காட்டிட்டு இருக்கேன் பாருங்க. இப்போ இந்த வீடியோவில் பின்னாடி வர ஸ்பேர் பாருங்க. இந்த ஸ்பேரில் நீங்கள் பார்க்குறது பம்பு ஹெட், நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா இது அலுமினியத்தில் இருக்கிறது. எங்களுடைய பம்பு ஹெட் எடுத்தீங்கன்னா அயன் காஸ்டிங்கில் இருக்குது. இதுலேயே 400 to 500 ரூபா வித்தியாசம் வர ஆரம்பிக்கும். இதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? எல்லாமே மொத்தமாக இப்படி தானே இருக்குது. நீங்கள் எல்லாமே சொல்கிறீங்க, ஓப்பன் பண்ணி காட்டுறீங்க. நீங்கள் பண்ணுறது மட்டும் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் கொடுக்குற விஷயம் என்னன்னா, எங்கள்கிட்ட 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் வாங்கின மோட்டரை கொண்டு வந்து கொடுத்தாலும் அது எங்கே வாங்கியிருந்தாலும் நாங்கள் சர்வீஸ் பண்ண முடியும். சூப்பர். எங்ககிட்ட வாங்கின மிஷினை 10 வருஷம் கழிச்சு கொண்டு வந்தாலும் சர்வீஸ் பண்ண முடியும். இதுக்கும் அதுக்கு என்னங்க சம்பந்தம் இருக்கு? யாரு ஒருத்தர் ஒரு ஸ்பேரை மெயின்டைன் பண்ணுவாங்கன்னா மேனுஃபேக்சரர் இருந்தால் மட்டும்தான் மெயின்டைன் பண்ண முடியும். ஏன்னா இன்னைக்கு மார்க்கெட்ல நான் ஏதோ ஒரு பொருளை வாங்கி வித்துடுவேன், அடுத்து அதே வாங்கி விற்கணும்னா பண்ண முடியாது, அதே மெயின்டைன் பண்ணணுன்றது முடியாது. ஏன்னா எங்களுக்கு முழுக்க இதுல மட்டும்தான் கவனம். எங்களுக்கு முக்கியமா ஒரு 2 வீலர் இருந்து 500 லாரி கழுவுற வரைக்கும் நாங்க மேனுஃபேக்சர் பண்றோம். ஸோ நாங்க எங்களுடைய காப்பர் கொடுக்கறது 7 வருஷம் கேரண்டியும் கொடுக்குறோம். சூப்பர் சார். 7 வருஷம். 7 வருஷம். அப்ப நீங்க எங்க வேணாலும் வாங்க, அது 1500 ரூபாய் கொடுத்தாலும் 2000, பட் காப்பர்னு எங்கேயாவது பிரிண்டட்ல கொடுக்கணும், வாயில சொல்லக்கூடாது. நான் ஓனராக இருக்கேங்க, நானே சொல்கிறேன் எடுத்துகிட்டு போங்கன்னாலும் செல்லாது. பில்லில் காப்பர்னு பிரிண்டடாக இருந்தால் என்ன விலை கொடுத்தாலும் நீங்கள் அதை வாங்கிக்கலாம், எங்கே வேணாலும் வாங்கிக்கலாம். எங்ககிட்ட இந்த நடைமுறையை மட்டும்தான் நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறோம். அதே மாதிரி 10 வருஷம் ஆனாலும் சர்வீஸ் கண்டிப்பாக பண்ணுவோம். அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்போ யார் வாடிக்கையாளராக இருந்தாலும் அதுக்கு தான் அந்த ஸ்பேரோட வீடியோ உங்களுக்கு ஒரு ஃபுல் மிஷினே டெமாலேஷன் பண்ணி அதோட ஸ்பேர்லாம் உங்கள் முன்னாடியே வச்சுருக்கோம் நாங்கள். ஸோ நீங்கள் எப்போ ஒன்றுனாலும் எங்களுடைய சர்வீஸ் சென்டரை நீங்கள் வந்து விசிட் பண்ணலாம். எங்களுடைய ரிவ்யூஸ் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு வந்து தெரியும் உங்களுக்கு வந்து. ஸோ எங்களுடைய ஸ்வாட் என்டர்பிரைசஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெஷர் வாஷர்ல ஸ்பெஷலிஸ்டா இருக்கிறதுனால உங்களுக்கு எங்ககிட்ட வாங்குற மிஷின் ஒரிஜினலான என்ன பார் இருக்கும் அந்த பார். இன்னொரு விஷயம் சொல்றோம், இப்போ ஒரு மோட்டரை எடுத்து பார்த்து இந்த மோட்டரை நான் சொல்றேன் 150 பார் வரக்கூடியதுன்னு, இன்னொருத்தர் அதே சைஸ்ல மோட்டர் இது 300 பார். அப்ப இந்த பார்ல நமக்கு ஒரு பெரிய பார்னா முதல்ல என்னன்னு நமக்கு ஒரு தெளிவு வரணும். பவுண்ட் பர் ஸ்கொயர் இன்ச், எப்படி டேம்ல தண்ணியை திறந்தோன்னே கனடின்னு சொல்றோமோ, இதுல வந்து கன் அமுத்தினா எவ்வளவு தூரம் எவ்வளவு தண்ணியை கொண்டு போகுது அப்படிங்கிறதா. முக்கியமா சொல்ல போனா 200 பார் அப்படிங்கிறதெல்லாம் அடிச்ச ஒரு ஆளே காலி பண்ணிடும். இன்னைக்கு சாதாரணமா இருந்தாங்க 3000 ரூபாய் 200 பார், 7 வருஷம் கேரண்டி, 10 வருஷம் கேரண்டி, இதெல்லாம் வந்து செல்லுபடி ஆகிற மாதிரி ஆன்ற விஷயமா வாடிக்கையாளருக்குமே தெரியும். ஸோ எங்ககிட்ட வாங்குற மோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 150 பார் அப்படிங்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா பின்னாடி வீடியோ வந்துட்டு இருக்கு. இது வந்து 5 சீட்டர் வெஹிக்கிள்லாம் கழுவுற மாதிரி இருக்கக்கூடியது. 170 பார் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டாடா ஏஸ் அந்த மாதிரி ஒரு தோஸ்த் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கார், ஒரு 4-5 கார் வச்சிருக்கிறவங்க அந்த மாதிரி கழுவுறதுக்கு வந்து இருக்கக்கூடியது இது. 190 பார் பண்ணீங்க அப்படின்னா 7 சீட்டர் கிரிட்டா, எக்ஸ்யூவி, ஸ்கார்பியோ, ஜைலோ, ஈச்சரு அப் டு ஈச்சர் வரைக்கும் நீங்கள் வந்து கழுவுற அளவுக்கு இருக்குது. இது எது எடுத்தீங்கனாலும் 3 மணி நேரம் ஓட்டலாம். பியோர் காப்பர் எல்லாமே உங்களுக்கு வந்து. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் எண்ட் மாடல், டொமஸ்டிக்லேயே டாப் மாடல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 220 பார் அடித்தா செங்கலே 2 துண்டா வெட்டும். எங்களுக்கு ஸ்வாட் என்டர்பிரைசஸ்க்கு 4 லட்சம் வாடிக்கையாளர்களை கொண்ட நிறுவனம். இந்த வருடம் எங்களுக்கு 20 வருஷம் முடிஞ்சு 21 வருஷத்தில் வந்து நாங்கள் வந்து அடி எடுத்து வைக்க போகிறோம். அப்படிங்கிறதுனால எங்களுடைய ட்ரஸ்ட் அப்படிங்கிறது வாடிக்கையாளருக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஆல் தமிழ்நாடு முழுக்க எங்கே இருந்தாலும் உங்களுக்கு நாங்கள் வந்து டிரான்ஸ்போர்ட் மூலமாக அனுப்பிச்சு வைக்க முடியும். அதுக்கு தான் சொல்கிறேன், வேறு எங்கேயாவது நீங்கள் வாங்கிட்டு கூட சிரமப்பட்டீங்கன்னா கூட அந்த மோட்டரை தாராளமாக கொண்டு வந்து கொடுங்க. தாராளமாக நாங்கள் அது வந்து உங்களுக்கு வந்து சர்வீஸ் பண்ணி அந்த பணத்தை வீணாக்காமலும் நாங்கள் வந்து பண்ணி கொடுக்குறோம் அப்படிங்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் ஒவ்வொருத்தரும் என்ன மாதிரி வெஹிக்கிள், நீங்கள் வந்து மாட்டு பண்ண வச்சிருக்கீங்களா, கோழி பண்ண வச்சிருக்கிறீங்களா, இல்லை நீங்கள் வெண்பன்றி பண்ண வச்சிருக்கிறீங்களா, நீங்கள் அக்ரிகல்ச்சரில் யூஸ் பண்ணுறீங்களா, நீங்கள் வந்து டிராக்டர் வச்சிருக்கலாம், நெற்கதிர இருக்கிற மிஷின் வச்சிருக்கிறீங்களா, நீங்கள் ஒரு 2 வீலர் மெக்கானிக்கா, 4 வீலர் மெக்கானிக்கா, நான் ரொம்ப காஸ்ட்லியான கார் வச்சு நம்ம கார் பெரிய கார் எப்போ பலபலன்னு இருக்கும்னு நினைக்கிறீங்க, 2 வீலர் வச்சிருக்கீங்க, இந்த மாதிரி எந்த துறையை சேர்ந்தவங்களா இருந்தாலும், நீங்கள் டேங்க் கழுவுறா இருக்கலாம், இல்லை சோலார் பேனல் போர்டு கழுவுறவங்களா இருக்கலாம், இந்த மாதிரி எதுவா இருந்தாலும் கீழே இருக்க ஸ்க்ரோலிங் நம்பர் காண்டாக்ட் பண்ணி, சார் நான் இந்த மாதிரி பிசினஸ் பண்றேன், இந்த மாதிரி என்ன ரெக்யர்மெண்ட் இருக்கு, எனக்கு என்ன மோட்டர் வேணும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு தாராளமா உங்களுக்கு என்ன மோட்டர் சரியா இருக்குமோ அந்த மோட்டர் வந்து நாங்கள் வந்து சஜஷன் பண்ணுவோம், அதை வாங்கிக்கலாம். நம்முடைய ஸ்வாட் என்டர்பிரைசஸ்ல பவர் டூல்ஸ், ஹேண்ட் டூல்ஸ், ப்ரெஷர் வாஷர் மட்டும் இல்லாம அக்ரி டூல்ஸ் அண்ட் மெஷினரிஸ் வந்து ரொம்ப லேட்டஸ்டான எல்லா டூல்ஸ் அண்ட் மெஷினரிஸ் இருக்குங்க. ஸோ அக்ரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மாடி தோட்டம் வச்சிருக்கிறவங்களுக்குலாம், இல்லை நர்சரி பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருக்கலாம், நீங்கள் இல்லை ஒரு ஏக்கர்லேருந்து 10 ஏக்கருக்குள்ளே வச்சிருக்கிறவங்க தான் தாராளமாக உங்களுக்கு நாங்கள் ப்ராடக்ட் வந்து சப்ளை பண்ண முடியும். முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சீடார்னு சொல்லுவோம். இந்த விதை ஊன்றது அப்படிங்கிறது என்ன ஆகுன்னா, கிட்டத்தட்ட ஒரு 1.5 ஏக்கர் நீங்கள் ஊனணும் அப்படின்னா 2 மிஷின் இருந்துச்சுன்னா போதுங்க. 2 மிஷின் இருந்துச்சுன்னா அப்படின்னா 9 மணி நேரத்தில் தாராளமாக நீங்கள் 2க்குமே வந்து விதை ஊனி முடிச்சிடலாம். ஸோ அப்படிங்கிறப்போ உங்களுக்கு மேன் பவர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ 6 இன்ச்சுக்கு ஒரு கேப்பில் தான் வந்து ஊனிட்டு போயிட்டே இருக்கும். வந்து இதில் நீங்கள் வேர்க்கடலையாக இருக்கலாம், இல்லை மொச்சையா, தட்டையா, சோளமா, அந்த மாதிரி எதெல்லாம் வந்து பருப்பு வகைகளாக நீங்கள் விதை ஊனணும்னு நினைக்கிறீங்க அதை தாராளமாக ஊனலாம் உங்களுக்கு வந்து. அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரஷ் கட்ரு,
இந்த பிரஷ் கட்டரை பொறுத்த வரைக்கும் இது தோல்ல போடுற மாதிரி ஒன்று இருக்கு, முதுகுல மாட்டுற மாதிரி ஒன்று இருக்கு, இந்த மாதிரி ட்ராலி மாதிரி தள்ளுற மாதிரி. இந்த பிரஷ் கட்டரோட யூசேஜஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா புல்லு வெட்டுறதா இருக்கட்டும், பாத்தி கட்டுறதா இருக்கட்டும், மண் அணைக்கிறதா இருக்கட்டும், அந்த மாதிரி வேலைகளுக்கு எல்லாமே தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம் வந்து. ஸோ முக்கியமாக சொல்லணும்னா இது வந்து இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜியில் ஒரு புது புரட்சின்னு கூட சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா எர்த்தாகர்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 3 இன்ச்சு 4 இன்ச்சு குழியிலேருந்து 1.5 அடி குழி வரைக்கும் வெட்டலாம். ஆழம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 அடியிலேருந்து ஒரு 7 அடி வரைக்கும் ஆழம் பறிக்கிற அளவுக்கு போகலாம். இது யாராருக்கெல்லாம் யூஸ் பண்ண மரக்கன்று நடுறவங்களா இருக்கட்டும், இல்லை ரோட்டு ஓரத்தில் இந்த கட்சி கொடியெல்லாம் நடுறவங்களா இருக்காங்களா, ஸோ இந்த மாதிரி ஏதாவது குழி தோன்றவங்களா இருக்கட்டும், கம்பி வேலி போடுறவங்களா இருக்கட்டும், அந்த மாதிரி இருக்க யாராக இருந்தாலும் இது வந்து யூஸ்ஃபுல்லாக. இது இந்த மாதிரி ட்ராலிலையும் போடலாம், கையில் போடுற மாதிரியும் இருக்கு. இந்த கல்டிவேட்டரை பொறுத்த வரைக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமாக மண்ணெல்லாம் கிளறி விடுறதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடியதான். ஸோ நீங்கள் ஏதாவது மண்ணெல்லாம் கிளறணும், விவசாயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மழை வந்துருச்சு, களை வந்துருச்சு, அதை அப்படியே கிளறி போட்டோம்னா காஞ்சு விதையாயிடும் இல்லை உரமாயிடும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் அதை வந்து போட்டுக்கலாம். ஒரு 4 சென்ட் 5 சென்ட் வச்சிருக்கிறவங்களுக்கு வந்து இது ரொம்ப உபயோகமாக இருக்கும். ஸோ இது எல்லாமே பெட்ரோலில் இருக்கிறது தான். 1 லிட்டர் பெட்ரோல் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் வரைக்கும் வந்து மைலேஜ் வர ஆரம்பிக்கும். முக்கியமாக ஆள் செலவு வந்து குறைக்க ஆரம்பிக்கும். இங்கே இருக்க வந்து பவர் வீடார், இது ஒரு மினி டிராக்டர் மாதிரி தான். கண்டிப்பாக இது வந்து ஒரு 3 ஏக்கர் 4 ஏக்கரா வச்சிருக்கவங்களா இருந்தால் கூட தாராளமாக இதை யூஸ் பண்ணலாம். இந்த பவர் வீடாரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 2 வந்து பிளேடு மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ரொட்டேட் பிளேடு வந்து வந்துடும். இந்த மாதிரி பிளேடு வந்து உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா, இதுதான் வந்து நம்ம வந்து கிளறதுக்கு யூஸ் பண்ண வரைக்கும். இதுக்கு பின்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்கே இருக்கு பாருங்க, இந்த மாதிரி ஒரு கலப்பை ஒன்று வந்துடும். ஆமாம், ஒரு கலப்பை வந்துடும். இந்த கலப்பையை வச்சு நீங்கள் உழுவுறதுனா உழுவுதுக்கலாம். இந்த இடத்துல பியூஎஸ் சாஃப்ட் ஒன்று இருக்குது. இந்த சாஃப்ட்டில் தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஹெச்டி பம்பை வந்து கனெக்ட் பண்ணுவோம். இந்த ஹெச்டி பம்பை இதில் கனெக்ட் பண்ணுறதுனால இங்கே உங்களுக்கு வந்து என்ஜின் இருக்கிறதுனால இதன் மூலமாக நீங்கள் ஒரு பேரலில் மருந்தோ தென்னை மரத்துக்கு தண்ணியோ அடிக்கிறது அந்த மாதிரி பண்ணுறது எது வேணாலும் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஃபார்வர்டும் ஒரு ரிவர்ஸ் கியரும் வந்துடும். ஸோ இது ஏதாவது நீங்கள் வந்து ஒரு 700 கிலோ இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு 3/4 டன்னுன்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய அளவுக்கு தேங்காயாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது உரமாக இருக்கட்டும், சாக்கு மூட்டைகளாக இருக்கட்டும், ஒரு தோட்டத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறது வேணாலும் தாராளமாக நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான பவர் வீடார் வந்து பெட்ரோல் டீசல் 2லையுமே வரும். ஸோ உங்களுக்கு என்னன்னா உங்களுக்கு பெட்ரோலில் இருக்கிறப்ப கொஞ்சம் ஸ்மூத்னஸ் அதிகமாகும். இதோட சிசி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 299 சிசி அந்த மாதிரி இருக்கக்கூடியதுலேருந்து 700 சிசி இருக்கிற வரைக்குமே வந்து இருக்கிறது. உங்களுக்கு என்ன வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து இதை வந்து உங்களுக்கு வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கலாம். ஸோ அப்படியே இங்கே இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் மாடி தோட்டத்துக்கு யூஸ் பண்ணக்கூடியதான். இந்த மாடி தோட்டத்துக்கு யூஸ் பண்ணுறதுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா பப்பாயா பிக்கர்னு சொல்லுவோம். இந்த பப்பாயா பிக்கரை வந்து நீங்கள் இதில் வந்து ஏதாவது ஒரு பிவிசி பைப்பு இல்லை மூங்கில் குச்சி மாதிரி இணைச்சிக்கலாம். இல்லை எனக்கு இந்த மாதிரி இணைக்கிறதுக்கு முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா ஸோ இந்த மாதிரியான ஒரு டெலஸ்கோப்பி போல் இதில் 3 இருக்குது பாருங்கள். ஒவ்வொன்றும் 6லேருந்து 7 அடி வரும். உதாரணத்துக்கு 1 ஓப்பன் பண்ணுற பாருங்க, இந்த மாதிரி உங்களுக்கு வந்து நீளம் வரும். 1 எடுத்து விட்டிங்கன்னா இவ்வளோ தூரத்துக்கு வரும். இன்னொன்று எடுத்து விட்டிங்கன்னா இதுக்கு மேலே இன்னும் நீளம் வர ஆரம்பிக்கும். ஓகேங்களா, இப்போ பாருங்கள் எவ்வளோ தூரம் நீளம் வந்துருச்சுன்றது பாருங்கள். இது இன்னொன்று 3வது பார்ட் எடுத்திங்கன்னா இவ்வளோ தூரம் வரும் உங்களுக்கு. கிட்டத்தட்ட மோர் தென் உங்களுக்கு குறைஞ்சபட்சம் அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 அடியிலேருந்து 25 அடி, நம்ம ஒரு 4 அடி இருப்போம். ஸோ 25 அடி வரைக்கும் கவர் பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னம்னா, ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய மேங்கோ பிக்கராக இருந்துச்சுன்னா இதை நீங்கள் இதில் போடலாம். இந்த இடத்துல ஸ்க்ரூ கொடுத்துருக்கோம், இது உள்ள போட்டு ஸ்க்ரூ பண்ணிட்டீங்கன்னா பறிக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். இல்லை இதில் வந்து பார்த்தீங்கன்னா மரக்கிளைகளாக அறுக்கணும் அப்படின்னா இருக்குது எங்கிட்ட. தேக்கு மரம்லாம் வைக்கிறது, கிளையெல்லாம் கழிச்சு விடணும் அப்படின்னு உயரமாக இருக்குது, மேலெல்லாம் ஆள் ஏறிட்டு இருக்கணும்னா கீழே இருந்தே கழிச்சு விட்டுட்டு போகிறதுனால தாராளமாக நீங்கள் இந்த மாதிரி இருக்கிறத வந்து யூஸ் பண்ணலாம். முடிஞ்ச உடனே உங்களுக்கு க்ளோஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்து கம்பல்சரி எல்லாமே க்ளோஸ் ஆகிடும் எல்லாமே. ஸோ இது இருக்குது பார்த்தீங்களா, இது இந்த மாதிரி 2 வெரைட்டியில் இருக்குது. இதில் என்ன பண்ணலாம்னா இது 2 ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நின்றுட்டு எப்படி செய்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்கிறது. இது இந்த ஹைட்டு வேணா எடுத்துக்கலாம், இந்த ஹைட்டு வேணாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் உங்களுக்கு வந்து. ஸோ இந்த மாதிரி ஹைட்டில் இருக்கிறதுல வந்து உங்களுக்கு ஸோ இதை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இதை எடுக்கலாம் பாருங்கள். இதை ஏதாவது கொத்துறது கிளறி விடுறதுக்கு யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு வந்து. இல்லை இந்த மாதிரி போடுறதுனால இது எல்லாமே இதில் போட்டுக்கலாம். நீங்கள் ஒன்றை வச்சு எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்டும் போட்டுக்கலாம். ஃபோல்டபுள் மாதிரி எடுத்து ஆமாம், எடுத்து மாட்டக்கூடியதான் உங்களுக்கு வந்து. ஸோ இந்த மாதிரி ஏதாவது அள்ளி போடணும், கீழேருந்து குத்தி தள்ளி அள்ளி போடுறதுனால இதை அள்ளி போடுறதுக்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் அகலமான இடத்துல வந்து கிளறி விட்டுட்டு போகணும். இதெல்லாம் முக்கியமான என்ன, இந்த காய்கறி செடி போட்டிருக்கு 2 பாத்திக்கு நடுவில் வந்து அந்த மாதிரி களைகளை எடுக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. எனக்கு இவ்வளோ வேண்டாம் கம்மியாக வேணும் அப்படின்னாலும் இந்த மாதிரி பண்ணுறனாலும் பண்ணலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் ரேக்குன்னு சொல்கிறோம். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து அட்ஜஸ்டபிள் ரேக். இதை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இதை எடுத்து விட்டுட்டு இப்போ தள்ளினீங்க அப்படின்னா எவ்வளோ வேணுமோ அவ்வளோ இடத்துல லாக் பண்ணலாம். சூப்பர் சார். லாக் பண்ணிவிட்டு இதை நீங்கள் ஏதாவது புல்லில் இருக்க ஏதாவது கூட்டுறது
அந்த மாதிரி களைகள்லாம் அரிக்கிற வேலைக்கு வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ உரம்லாம் இருக்குது, எந்த இடத்துல கை வைக்க முடியாத இடமா இருக்கு, உரம்லாம் இருக்குது, அந்த மாதிரி ஒரு களத்துல ஏதாவது நம்ம பண்ணணும் அப்படின்ற பட்சத்துல இதை வந்து தாராளமா நீங்க வந்து யூஸ் பண்ற மாதிரி பண்ணலாம். இதை அட்ஜஸ்ட் பண்ணி தள்ளினீங்கன்னா உள்ள போயிடும். இந்த மாதிரி அட்ஜஸ்டபிள் ரேக் வேணும்னாலும் இந்த மாதிரி. முக்கியமா என்னன்னா வேளாண்மைக்கு தேவையான நவீன எந்திரங்கள் இன்றைய காலகட்டத்தில் என்ன இருக்கோ எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஏதாவது பாம்பு பிடிக்கிறது. ஏன்னா இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா நகரத்துல இருக்கிறோம், நிறைய இடத்துல ஃபிளாட் போட்டு விற்கிறாங்க, அந்த மாதிரி இடங்கள்ல பாம்பு வந்துரு தோட்டத்துல இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இதை தான் ஃபயர் சர்வீஸ் எல்லாமே வந்து யூஸ் பண்றாங்க. இந்த மாதிரி பாம்பு பிடிக்கிறது வேணாலும் பாம்பு பிடிக்கிறது இருக்குது உங்களுக்கு வந்து. இந்த அக்ரி மட்டும் இல்லாமல் அக்ரிக்கு தேவையான இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பம்பு. ஸோ கேசோலைன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 இன்ச்சு தண்ணி எடுக்கிறது, 3 இன்ச்சு தண்ணி எடுக்கிறது, இந்த மாதிரி பெட்ரோல் பம்பு. இது முக்கியமாக என்னென்னா ஏதாவது நீங்கள் மீன் குட்டா வச்சுருக்கீங்க, பண்ண மாதிரி வச்சுருக்கிறீங்க, இல்லை ஒரு இடத்துல நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனில் வேலை செய்கிற தண்ணி அதிகமாக வந்துடுது, வேஸ்ட் வாட்டர் எடுத்து வேறு இடத்துல விடுறதுனா ஸோ இந்த மாதிரி பம்பு வேணா பண்ணலாம். ஸோ இங்கே இருக்கிற ஜென்செட்டில் இன்றைக்கி வந்து ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஜென்செட்டில் கம்ஃபர்டபுள். ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 டன் 20 டன்னில் தான் ஜென்செட்டே இருந்துச்சு. இன்றைக்கி எல்லாமே இதுக்கெல்லாம் வீலோடு இருக்குது, எல்லாம் உருட்டிட்டு போகிற மாதிரி இருக்குது. ஜென்செட்டை பொறுத்த வரைக்கும் 2-3 விதத்தில் இருக்குதுங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் கம்மியான, இதெல்லாம் கம்மியான சவுண்டு வரக்கூடியது, இந்த சவுண்டே வராமல் நாய்ஸ்லெஸ்லீம் இருக்குது. ஸோ இது இல்லாமல் வெல்டிங் ஜென்செட்னு ஒன்று இருக்குது, அது வந்து வெல்டிங் அட்டாச்சோடே இருக்கும், அதை ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் வெல்டிங் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஜென்செட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிக் ஸ்டார்டர் இழுத்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேட்டரி கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி பேட்டரிக்கெல்லாம் செல்ஃப் ஸ்டார்டராகவும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதில் 1 கிலோவாட்ல இருந்து உங்களுக்கு வந்து 10 கிலோவாட் வரைக்கும் நம்ம வந்து சப்ளை பண்ணக்கூடியது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் நம்ம யூஸ் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சில இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கிறோம், சில 20 லிட்டர் கெப்பாசிட்டி. ஸோ எதை எடுத்தீங்கனாலும் 1 லிட்டர் பெட்ரோல் வந்து 1.5 மணி நேரம் வரைக்கும் உங்களுக்கு வந்து தாராளமாக மைலேஜ் வந்து கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ இது யாரெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணுற இடத்துல இருக்கிறாங்க, இல்லை ஏதாவது ஒரு குடோன் மாதிரி வச்சிருக்காங்க, அந்த இடத்துல யூபிஎஸ் தான் வச்சு போடணும், கரண்ட் போடணும், டெம்பரவரிக்கு கரண்ட் வாங்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க, இல்லை ஹோட்டல் வச்சிருக்கவங்க, இல்லை சின்ன சின்ன கடைகள்லாம் வச்சிருக்கிறவங்க, ஒரு குறிப்பிட்ட இடத்துல நான் ரன் பண்ணிகிட்டே இருப்பேன், இது வந்து எனக்கு ஏதாவது எலக்ட்ரிக்கல் ஆப்ரேட்டடா அதிகமாக தேவைப்படும், உடனே கரண்ட் வேலை வேணும், எனக்கு வேலை பாதிக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாத்துக்குமே இந்த ஜென்செட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஜென்செட் மட்டும் இல்லாமல் ஸோ இங்கே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா மாட்டு தீவனம் அரைக்கிறது, மாட்டுக்கு வந்து தீவனம் அரைக்கிறது. இந்த தீவனத்தை வந்து 3 சைஸா, ஸ்மாலா ஒன்று பண்ணும், மீடியமா ஒன்று பண்ணும், பெருசாவும் பண்ணி கொடுத்துரும். ஸோ இதில் 3 HP இருக்கு, சிங்கிள் பேஸ்ல உள்ளது இருக்கு, 3 HP இருக்கு. ஸோ அந்த மாதிரி வேணும்னா தீவனம் அரைக்கிறது வேணும்னாலும் உங்களுக்கு மாட்டு தீவனம் அரைக்கிறது வேணாலும் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து. ஸோ அப்படி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிறது இந்த ப்ரெஷர் வாஷருங்க இங்கே இருக்குது இல்லைங்களா, இது வந்து ப்ரெஷர் வாஷர். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் இப்படி இழுக்கிற மாதிரி வரக்கூடியதான் இந்த ப்ரெஷர் வாஷர். நான் காட்டுறது இது வந்து பார்த்தீங்கன்னா 4 HP இருக்குது உங்களுக்கு வந்து. ஸோ இங்கே இருக்கிறது இது வந்து பார்த்தீங்கன்னா 3 HP இருக்குது. ஓகேங்களா, இது வந்து 3 HP. இது யாரெல்லாம் கோழி பண்ண வச்சிருக்கிறவங்களா இருக்கு, மாட்டு பண்ண வச்சிருக்கிறவங்களா இருக்கலாம், வெண்பன்றி பண்ண வச்சிருக்கலாம் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இதுவெல்லாம் கிட்டத்தட்ட 10 ஆள் 20 ஆள் செய்கிற வேலையை ஒரே மிஷின் வந்து செஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி ப்ரெஷர் வாஷர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி செலவு வந்து ரொம்ப கம்மியாக தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஏதாவது அலுமினிய லேடர் வேணும் அப்படின்னம்னா இந்த அலுமினிய லேடரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் ஹைட் பண்ணிக்கலாம். இது அப்படியே குறைக்கணும், இந்த பட்டனை தள்ளிங்கன்னா அப்படியே வந்து குறைக்கிறனாலும் குறைச்சிக்கிட்டு வந்துடும் உங்களுக்கு வந்து. ஸோ இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு அலுமினிய லேடர் வேணும்னாலும் உங்களுக்கு வந்து 14 அடியிலேருந்து 25 அடி வரைக்கும் நம்மகிட்ட இருக்குது. 2 சைஸில் பண்ணுற மாதிரி இருக்குது. நிறைய வேரியேஷன்லேயும் உங்களுக்கு வந்து அலுமினிய லேடர் வேணும்னாலும் அலுமினிய லேடர் வந்து கிடைக்கும் உங்களுக்கு வந்து. ஸோ இந்த அலுமினிய லேடர் மட்டும் இல்லாமல் அப்படியே பார்த்துட்டு வந்தீங்க இந்த மாதிரி செயின்ஸாக இருக்குது பாருங்கள், இதெல்லாம் மரம் இருக்கிறது, இந்த மாதிரி செயின்ஸாக வேணா செயின்ஸாக இருக்குது பாருங்கள். அதே மாதிரி பேட்டரி ஸ்ப்ரேயர், இந்த மாதிரி மருந்து அடிக்கிற பேட்டரி ஸ்ப்ரேயர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி பேட்டரி ஸ்ப்ரேயர் வேணும், பேட்டரி ஸ்ப்ரேயர் இருக்கும். ஸோ கீழே இருக்க பாட்டில்லாம் பார்த்தீங்கன்னா இந்த செடிக்கு கரையாமல் மருந்து அடிக்கிறது, தண்ணி விடுறது, அந்த மாதிரி வேணும்னாலும் இந்த மாதிரி இருக்கிறது உங்களுக்கு இருக்குது. ஸோ இங்கே அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த க்ளவுஸஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இதில் என்ன மாதிரி க்ளவுஸ் வேணும் அப்படின்னாலும் உங்களுக்கு தாராளமாக இந்த மாதிரி க்ளவுஸஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி அதாவது உங்களுக்கு இது ஒரு மாலுன்னு கூட சொல்லலாம். ஒரு இடத்துக்கு வந்தீங்கன்னா உங்களுடைய தேவைக்கு தேவையான எல்லாமே நம்மகிட்ட வந்து கிடைக்கும் உங்களுக்கு வந்து. ஸோ இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு புது விதமான டூல்ஸோ இல்லை வேறு ஏதாவது வேணும் அப்படின்னா நாமக்கல்ல துறையூர் ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய லொக்கேஷன் இருக்குது, நம்ம ஓன் ஷோரூம் தான் இருக்குது. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மெய்யனூர் ரோட்டில் ராயல் கார்டன், அதாவது விஐபி மார்பிள்ஸ்க்கு ஆப்போசிட்டில் 5 தேட்டர் கிட்ட வந்து ராயல் கார்டனில் தான் நம்முடைய ஷோரூம் வந்து லொக்கேட் ஆயிருக்கு. இது இல்லாமல் மெயின் பிரான்ச்சு ஈரோட்லேயும் இருக்குது. ஸோ இந்த 3 லொக்கேஷன் 4 லொக்கேஷன் வந்து யாருக்கு எங்கே வேணும்னாலும் நாங்கள் டேரக்ட் இம்போர்ட் இருக்க மேனுஃபேக்சர் இருக்கனால ஹோல்சேல்லே கொடுக்கலாம். ஏதாவது சந்தேகம் இருந்தால் கையில் இருக்க ஸ்க்ரோலிங் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.